தமிழக மாணவர்களுக்கு தாய்மொழி மற்றும் நாட்டுப்பற்றை ஊட்ட வேண்டும் என தாய் தமிழ் பள்ளிகளை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. தாய் தமிழ் பள்ளிகள் உருவாக்கும் பாடத்திட்டத்தை அப்படியே தமிழக அரசு ஏற்றுக்கொண்டு அரசு பள்ளிகளிலும் மொழிப்போர் மற்றும் எல்லைப்போர் வரலாற்றை பாடமாக்க வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் 4. தமிழக எல்லைகளை காக்கவும் மீட்கவும் நடைபெற்ற போர்களில் ஈடுபட்டு ஈகம் செய்தவர்களுக்கு எந்தவித நிபந்தனையும் விதிக்காமல் உடனடியாக ஓய்வூதியம் வழங்கிட வேண்டும் என தமிழக அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. அவ்வாறு செய்யாமல் காலம் கடத்துவது என்பது அப்பெரியோர்களின் ஈகத்தை மதிக்காது செய் நன்றி கொன்ற செயலாகும் என்பதை திருவள்ளுவர் வழியில் வருவதாக கூறிக்கொள்ளும் இன்றைய ஆட்சியாளர்களுக்கு நினைவூட்ட இம்மாநாடு விரும்புகிறது. குறிப்பாக அப்போர் வீரர்களுக்கு சிறை சான்று கேட்பது போன்ற கெடுபிடிகளை கைவிட வேண்டும் எனவும் தக்க சான்றோர்களின் பரிந்துரை இருந்தாலே போதும் என முடிவெடுத்திட வேண்டும் எனவும் இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. குறிப்பாக வடக்கெல்லை போராட்டத்தை பொறுத்தவரையில் அன்றைய தமிழரசு கழகத்தின் உறுப்பினராக இருந்தவர் அனைவருக்குமே எல்லை காப்பு வீரர் என்ற தகுதியை வழங்கலாம் என இம்மாநாடு பரிந்துரை செய்கிறது. அப்போராட்டத்தில் ஈடுபடாத தமிழரசு கழக தொண்டர் எவரும் இலர் என்பதை வடக்கெல்லையில் வாழும் தமிழர் நன்கறிவர். தீர்மானம் எண் 5. எல்லை பகுதிகளில் மொழி சிறுபான்மையினர் பல்வேறு குறுக்கு வழிகளை கடைபிடித்து அரசு பணிகளிலும் ஆசிரிய பணியிலும் சேர்ந்து தமிழ் மக்களுக்கு இரண்டகம் செய்து வருவதை பல்வேறு நிகழ்வுகள் மூலம் தமிழர் கழகம் அறிந்துள்ளது. இந்த முறைகேடுகளுக்கு அடிப்படை காரணமாக அமைவது மாவட்ட நிர்வாகத்தில் உள்ள வேற்றுமொழி அதிகாரிகளே எனவும் அறிந்துள்ளது. எனவே எல்லை மாவட்டங்கள் அனைத்திலும் மாவட்ட உயர் அலுவலர்களாக தமிழரையே பணியமர்த்தம் செய்ய வேண்டும் என தமிழக அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. அவ்வாறு செய்யாவிட்டால் அண்டை மாநிலங்களிலிருந்து அலை அலையாய் மாற்றினத்தார் குடியேற்றம் ஏற்பட்டு தமிழக எல்லை சுருங்கும் ஏதம் இருப்பதை தமிழக அரசுக்கு இம்மாநாடு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறது. 6. நெருக்கடி நிலை என்ற பெயரில் இந்திரா காந்தியின் காலத்தில் மாநில அரசுகளிடமிருந்து பறிக்கப்பட்ட பல்வேறு அதிகாரங்களை உடனடியாக மீண்டும் மாநில அரசுகளிடமே அளித்திட வேண்டும் என இந்திய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் எண் 7. இந்திய ஆட்சிப்பணி மற்றும் காவல் பணி அலுவலர்களில் குறைந்தது 15 விழுக்காடு மாற்று மாநிலத்தவராக இருந்திட வேண்டும் என இந்திரா செய்த திட்டம் மொழிவாரி மாநிலங்கள் அமைந்த கொள்கைக்கே எதிரானதாகும். தம்மை தாமே ஆண்டு கொள்ள வேண்டும் என்பதே ஒவ்வொரு தேசிய இனத்தின் ஆவலும் உரிமை உணர்ச்சியும் ஆகும். அவ்வுரிமை உணர்ச்சியை காலில் போட்டு மிதிக்கும் இந்திய வல்லாண்மை போக்கை இம்மாநாடு வன்மையாக கண்டிப்பதோடு தமிழகத்தில் பணிபுரியும் இந்திய ஆட்சிப்பணி மற்றும் காவல் பணி அலுவலர்களின் எண்ணிக்கை 50 விழுக்காட்டிற்கும் மேலாக மாற்றினத்தாராக இருந்திடும் அவல நிலையை மாற்ற தமிழக அரசு உரிய நடவடிக்கை எடுத்திட வேண்டும் என்றும் தமிழக தலைமை செயலர் மற்றும் காவல்துறை தலைவர் பொறுப்புகளில் தக்க தமிழரை அமர்த்திட வேண்டும் என்றும் இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. மேலும் கடந்த ஜெயலலிதாவின் அதிமுக ஆட்சியின் போது புறக்கணிக்கப்பட்ட தமிழ் அதிகாரிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர்களாகவும் பிற முகாமை பணியிடங்களிலும் அமர்த்திட வேண்டும் என்றும் இம்மாநாடு வலியுறுத்துகிறது. தீர்மானம் எண் 8. தமிழ்நாடு தேர்வாணையம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு நடத்தும் தமிழ் மொழி தேர்வுகளில் தேர்ச்சி பெறாத எந்த அலுவலரையும் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பணியாற்ற அனுமதிக்க கூடாது என தமிழக அரசு இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. இதுவரை அப்படி தமிழே தெரியாமல் தமிழ்நாட்டில் பணிபுரிந்து வரும் அலுவலர்களை கணக்கெடுத்து அவர்களை உடனடியாக பணி நீக்கம் செய்திட வேண்டும் என தமிழக அரசுக்கு இம்மாநாடு அறிவுறுத்துகிறது. இதை செய்யவில்லை என்றால் ஆட்சி மொழி சட்டம் நடைமுறைக்கு வந்து 50 ஆண்டுகள் ஆன பின்னரும் தமிழக அரசின் ஆணைகள்
ஆங்கிலத்திலேயே வெளிவரும் அவல நிலை நீடிக்கும் என இம்மாநாடு அஞ்சுகிறது. தீர்மானங்களின் அடுத்த அணி. தீர்மானம் எண் 9. தமிழ்நாட்டின் தலைமைச் செயலகத்திலிருந்து வெளியிடப்படும் எந்த ஒரு அரசாணையும் தமிழிலேயே வெளியிடப்பட வேண்டும் என இம்மாநாடு வலியுறுத்துகிறது. ஆங்கிலேயர் ஆட்சி முதல் இன்று வரை தமிழக ஆட்சி மொழியாக ஆங்கிலமே நீடிப்பதை இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. அண்டை மாநிலங்களில் எல்லாம் தத்தம் மொழியே ஆட்சி மொழியாக இருப்பதை கண்டும் தமிழரும் தமிழக ஆளும் கட்சிகளும் வாழாதிருப்பது வேதனைக்குரியதாகும். எனவே தமிழக அரசு உடனடியாக அனைத்து துறைகளிலும் தமிழை ஆட்சி மொழியாக்க தக்க நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் என இம்மாநாடு கோருகிறது. 10. தமிழக நாடாளுமன்ற உறுப்பினர் எவரும் இந்திய அரசினால் உருவாக்கப்படும் ஆட்சி மொழி, அதாவது இந்தி மொழி குழுக்களில் இனி உறுப்பு வகிக்க கூடாது என இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. அவ்வாறு எவரேனும் இனி அக்குழுக்களில் உறுப்பு வகித்தால் அவர்களின் வீடுகளின் முன்பு தமிழர்களை திரட்டி தமிழர் கழகம் கடும் போராட்டங்களில் ஈடுபட நேரும் என எச்சரிக்கிறது. தீர்மான எண் 11. தமிழகத்தின் ஆற்று நீர் உரிமையில் கை வைக்கும் அண்டை மாநிலங்களை இம்மாநாடு கடுமையாக கண்டிப்பதோடு எல்லைகளை மறுசீரமைக்க உடனடியாக ஒரு குழுவை ஏற்படுத்த வேண்டும் என இந்திய அரசை கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் எண் 12. இந்திய தொல்லியல் துறையில் தமிழக மண்டலத்தில் நீலமலை மற்றும் குமரி மாவட்டங்களை கேரள மண்டலத்திலிருந்து பிரித்தெடுத்து இணைத்திட வேண்டும் எனவும் கர்நாடக பகுதிகளில் கண்டெடுக்கப்பட்ட தமிழ் கல்வெட்டுகளை சென்னை மண்டலத்திற்கு கொண்டு வந்து பதிவு செய்து தக்காரை கொண்டு ஆய்வு நடத்திட வேண்டும் என்றும் இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் எண் 13. சேரன் செங்குட்டுவனால் எழுப்பப்பட்டதும் ராசராச சோழனால் புதுப்பிக்கப்பட்டதுமான வரலாற்று சிறப்புமிக்க கண்ணகி கோட்டம் இருக்கின்ற பகுதி தமிழ்நாட்டிற்கே உரியதென்னும் உண்மையை நிலைநாட்டுமாறு தமிழக அரசிற்கு வேண்டுகோள் விடுப்பதோடு அப்பகுதியை தேனி மாவட்ட ஆட்சி பரப்புக்குள் உட்படுத்த தக்க நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் எண் 14. மலையாளிகளின் கேரள எல்லையிலிருந்து ஏறத்தாழ 60 கல் தொலைவில் தமிழகத்தில் உள்ள பத்மநாபபுரம் அரண்மனை தமிழகத்திற்கே சொந்தம் என்பதை நிலைநாட்டவும் தமிழக அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. அவ்வாறு தமிழக அரசு நிலைநாட்ட தவறுமாயின் தமிழர் தம் உரிமையை நிலைநாட்ட போராட்டங்களில் ஈடுபட நேரும் எனவும் எச்சரிக்கை செய்கிறது. தீர்மானம் எண் 15. இவ்வாண்டு தமிழக சட்டப்பேரவையில் நிகழ்ந்த ஆளுநர் உரையின் போது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மறு உருவாக்கம் செய்ய வேண்டும் என வேண்டுகோள் விடுத்ததற்கு தமிழக அரசுக்கு இம்மாநாடு நன்றி தெரிவிப்பதோடு அவ்வாறு அமைக்கப்படும் புதிய அரசியலமைப்பு சட்டம் 1946ஆம் ஆண்டு சிலம்பு செல்வர் மாப்போ சிவஞானம் அவர்களால் முன்மொழியப்பட்டது போல் தன்னாட்சி கொண்ட மொழிவாரி மாநில சட்டமன்றங்களில் உருவாக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அவற்றால் விட்டுத்தரப்பட்ட அதிகாரங்களை கொண்ட நடுவண் அரசு அமைப்பாக இந்திய ஒன்றியம் செயல்பட வேண்டும் என்று இம்மாநாடு இந்திய தமிழக அரசுகளை வலியுறுத்துகிறது. அவ்வாறில்லாமல் வெறுமனே இந்திய ஒன்றியம் என்ற பெயரில் ஒற்றையாட்சியாக நிலவுவது இந்திய அமைதிக்கு ஊறு விளைவிப்பதாகும் எனவும் இம்மாநாடு எச்சரிக்கிறது. கடந்த 16 ஆண்டுகளுக்கும் மேலாக தூக்கு தண்டனை பெற்று சிறையில் வாடி வரும் முருகன், சாந்தன், பேரறிவாளன் உள்ளிட்ட தமிழ் உணர்வாளர்களை உடனே விடுதலை செய்திட வேண்டும் என இந்திய அரசை இம்மாநாடு வலியுறுத்துகிறது. தமிழக சிறைகளில் 10 ஆண்டுகளுக்கும் மேலாக வாடி வரும் சிறையாளிகளை எந்தவித நிபந்தனைகளும் இன்றி விடுதலை செய்திட வேண்டும் என தமிழக அரசை கேட்டுக்கொள்கிறது. தீர்மானம் எண் 17.
மேல்நிலை கல்வி வரை தமிழ் வழியில் படித்த தமிழர்களுக்கு மட்டுமே தமிழ்நாட்டில் இடஒதுக்கீட்டு வழியாக உயர்கல்வி வாய்ப்பும் வேலையும் வழங்கிட வேண்டும் என தமிழ்நாட்டு அரசை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. தீர்மானங்கள் நிறைவுற்றன. தீர்மானங்களை வரவேற்ற தோழர்களுக்கு நன்றி.